வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தரமற்ற மருந்துகளை விநியோகம் செய்து மோசடியில் ஈடுபட்ட முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர் உள்ளிட்ட 6 பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது. புதுச்சேரியில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு திமுக எதிர்ப்பு, ஆதரவு தெரிவித்த அதிமுக. புதுச்சேரியில் பேரிடர் காலங்களில் மீனவ மக்களை பாதுகாக்க தூண்டில் வளைவு மற்றும் சமுதாய நலக்கூடம் கட்டித்தர வேண்டும் என மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை. பேரிடர் காலங்களில் மட்டுமே அதிகாரிகள் வருவதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தரமற்ற மருந்துகள் விநியோகம் செய்து மோசடியில் ஈடுபட்ட முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் உள்ளிட்ட 6 பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலவழி மையங்களில் கர்ப்பிணிகளுக்கு தரமற்ற மருந்துகள் வழங்கப்பட்டதாக கடந்த 2018-19 புகார் எழுந்தது. அதே போல அரசு பள்ளிகளில் வழங்கப்பட்ட தரமற்ற சத்து மாத்திரைகளால் மாணவர்களும் பாதிப்புக்கு உள்ளாகினர். 2 குறிப்பிட்ட தனியார் ஏஜென்சிகள் இந்த தரமற்ற மருந்து மாத்திரைகளை வழங்கியதும் புதுச்சேரி தேசிய ஊரக சுகாதார இயக்கம் மருந்தாளுநர் நடராஜன் மற்றும் NRHM அதிகாரிகளுக்கும் இதில் தொடர்பு இருப்பதும் கண்டறியப்பட்டது. மருந்தாளுநர் நடராஜனின் மனைவி மற்றும் நண்பரின் ஏஜென்சிகள் மூலமாக இந்த மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டதும் இதன் மூலமாக அரசுக்கு 44 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மருந்தாளுநர் நடராஜன் பணியில் இருந்து நீக்கப்பட்டார். இந்த மோசடி குறித்து சுகாதாரத்துறை சிறப்பு பணி அதிகாரி மேரி ஜோஸ்பின் சித்ரா லஞ்ச ஒழிப்பு போலீசில் அளித்த புகாரின் பேரில் மருந்தாளுநர் நடராஜன் மற்றும் NRHM அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதன் பிறகு மருந்தாளுநர் நடராஜனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் உள்ள மருந்து மாத்திரை கொள்முதல் செய்யும் பிரிவில் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் NRHM அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகளையும் அங்கிருந்து பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். இதனையடுத்து மருந்து கொள்முதல் வழக்கு தொடர்பாக இந்திய தணிக்கை குழுவுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இந்த தணிக்கை குழுவினர் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் உள்ள NRHM பிரிவு அதிகாரிகள் ஊழியர்களிடம் கடந்த ஆண்டில் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பித்தது. இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பான புகார் CBIக்கு சென்ற நிலையில் CBI அதிகாரிகளும் புதுச்சேரி வந்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் மருந்து முறைகேடு வழக்கு தொடர்பாக புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் மருந்து முறைகேடு தொடர்பாக சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர் ராமன், மோகன்குமார், முன்னாள் துணை இயக்குநர் அல்லிராணி, ஏஜென்சி உரிமையாளர்கள் மோகன், புனிதா, நந்தகுமார் ஆகிய 6 பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். இன்று அனைவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுகவை தொடர்ந்து அதிமுகவும் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடனான கலந்தாலோசனை கூட்டம் ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் உள்ள மாவட்ட தலைமை தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்றது. துணை தலைமை தேர்தல் அதிகாரி தில்லைவேல் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், காங்கிரஸ், காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், பாஜக கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கூட்டம் குறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறுகையில், தமிழகம் புதுச்சேரி வாக்காளர் பட்டியல் குறைபாடு இருப்பதை முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைத்தார். 21 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பு ஆய்வு செய்து திருத்தம் செய்ய ஆணையிடப்பட்டுள்ளது என்றும், தலைமை தேர்தல் துறையால் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்திற்கு முழுமையாக வரவேற்பு தருவதாகவும், போலி வாக்காளர்கள், இறந்தவர்கள், இரட்டை வாக்கு உடையோர் நீக்கலாம் என்றும், பழைய வாக்காளர் பட்டியலை எடுத்துக்கொண்டு விண்ணப்ப படிவம் தந்து வாக்காளர்களாக சேர்ப்பது தவறானது என்றும், வீடு வீடாக சென்று விண்ணப்ப படிவம் தந்து தவறுக்கு இடம் தராமல் புதிய விண்ணப்ப படிவம் தர வேண்டும் என்றார். இந்த கூட்டத்தில் திமுக சார்பில் துணை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. அதில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நவம்பர், டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் என்றும், இந்திய தேர்தல் ஆணையம் அவசர கதியில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாகவும், நடைமுறை சாத்தியம் இல்லாத வடகிழக்கு பருவமழை காலத்தில்
வாக்காளர் திருத்த பணியை மேற்கொள்வது என்பது வாக்காளர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும். வாக்காளர் பட்டியல் சீரமைக்கப்பட வேண்டும் என்பதை திமுக மறுக்கவில்லை என்றும், ஆனால் அதனை அவசர கதியில் செய்யக்கூடாது என்பதுதான் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் தேர்தலை வைத்துக் கொண்டு இப்போது இதனை செய்ய தொடங்குவது சரியா என தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும், தேர்தல் ஆணையம் அவசர கதியில் வெளியிடப்பட்டுள்ள சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்க்கிறது என குறிப்பிட்டுள்ளார். மலேசிய நாட்டில் நடைபெற்ற ஆசிய அளவிலான கயிறு இழுக்கும் போட்டியில் இந்திய அணி சார்பில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற புதுச்சேரி வீரருக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். கடந்த 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3 நாட்கள் மலேசியா நாட்டில் ஆசிய அளவிலான ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளுக்கான கயிறு இழுக்கும் போட்டிகள் நடைபெற்றன. மொத்தம் 12 நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வெங்கடேசன், அஜய், பிரசாந்த், குரு பிரசாத் மற்றும் வீராங்கனை ஜெயக்குமாரி ஆகியோரும் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சார்பில் பங்கேற்று விளையாடினர். இந்நிலையில் 23 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான பிரிவில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கமும் 23 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான இருபாலர் அணி வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை படைத்தது. இந்த இரு அணிகளிலும் புதுச்சேரி வீரர் குரு பிரசாத் விளையாடி இந்திய அணியின் வெற்றிக்காக உறுதுணையாக இருந்தது. தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்று இந்திய நாட்டிற்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். பதக்கம் வென்ற வீரர் குரு பிரசாத் மற்றும் சக வீரர்கள் இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் புதுச்சேரி மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி வீரர் குரு பிரசாத்திற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக லப்போர்த் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் வீரர் குரு பிரசாத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். சிறுபுவனை தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர்பேட் ஆதி திராவிட மக்கள் இலவச மனை பட்டா வழங்க வலியுறுத்தி நேற்று மதகடிப்பட்டு மடுகரை சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 2.5 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டை அடுத்த நல்லூர்பேட்டில் 300க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி மக்கள் தங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என 25 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலம் கடந்த 2015ஆம் ஆண்டு அப்போதைய எம்எல்ஏ அங்காளன் மேற்கொண்ட நடவடிக்கையால் ஆதி திராவிட மக்கள் 81 பேருக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு மனைப்பட்டா கிடைக்கவில்லை. இந்நிலையில் நல்லூர் ஏரிக்கு கிழக்கே உள்ள மந்தக்கரை பகுதியில் 2.5 ஏக்கர் அரசு புறம்போக்கு இடத்தை வெளியூர்களில் வசிக்கும் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. இதற்கு நல்லூர் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. இதற்கிடையே நல்லூரில் உள்ள அரசு புறம்போக்கு இடத்தில் உள்ளூர் ஆதி திராவிட மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஒரு தரப்பினர் சென்னை ஹைகோர்ட்டில் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கு தொடர்ந்தனர். தற்போதைய நிலையில் நல்லூர்பேட்டில் 100 குடும்பத்தினர் மனைப்பட்டா இன்றி ஒரே வீட்டில் 2-3 பேர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நல்லூர் கிராமத்தில் உள்ள 2.5 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தில் மதகடிப்பட்டு நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் மக்கள் மற்றும் வில்லியனூர் கூடப்பாக்கம் சாலையில் வசிக்கும் நரிக்குறவர் சமுதாய மக்கள் என மொத்தம் 54 பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. நேற்று 28ஆம் தேதி காலை 11 மணிக்கு அவர்களுக்கு முதல்வர் அலுவலகத்தில் மனைப்பட்டா வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது. இது குறித்து தகவல் அறிந்த நல்லூர் கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் நேற்று காலை 8:30 மணிக்கு மதகடிப்பட்டு மடுகரை சாலையில் நல்லூர் அரசு ஆரம்ப பள்ளி எதிரே திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் திருபுவனை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் போராட்டத்தை கைவிட பொதுமக்கள் மறுத்துவிட்டனர். காலை 10:45 மணி வரை போராட்டம் தொடர்ந்தது. இந்நிலையில் வில்லியனூர் தாசில்தார் சேகர், துணை தாசில்தார் பிரேம்சந்தர், ஆர்.ஐ. நாகராஜன், விஏஓ சக்தி சிவகாமி, புதுச்சேரி நில அளவை பதிவேடுகள் துறை தாசில்தார் சந்தோஷ்குமார், உதவி இயக்குனர் சகாயராஜ், ஆர்.ஐ. அருண்கீர்த்தி, நெட்டப்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
உங்கள் கிராமத்தில் அரசு புறம்போக்கு இடத்தில் நரிக்குறவர் சமுதாய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. உங்கள் கோரிக்கைகளை ஏற்று உள்ளூர் ஆதி திராவிட மக்களுக்கு அங்கு இலவச மனைப்பட்டா வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்வோம் என உறுதியளித்தனர். இதனை ஏற்று கிராம மக்கள் கலைந்து சென்றனர். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செண்பக விநாயகர் கோவில் தெருவில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் தொகுதிக்கு உட்பட்ட செண்பக விநாயகர் கோவில் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 9,48,000 செலவில் உழவர்கரை நகராட்சி மூலம் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், மகளிர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திலாசுப்பேட்டை வீமகவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் திருக்கோவிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சுவாமிகளின் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திலாசுப்பேட்டை வீமகவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் திருக்கோவிலில் கடந்த 22ஆம் தேதி முதல் கந்தசஷ்டி பெருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதில் தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி லட்சார்ச்சனை விழாவும் நடைபெற்ற நிலையில் நேற்று முக்கிய நிகழ்வாக முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சுவாமிகளின் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உபயதாரர் லோகநாதன், வளர்மதி குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் ஆலய அர்ச்சகர் கோட்டீஸ்வரன், லாஸ்பேட்டை வீமகவுண்டன் பாளையம் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் கந்த சஷ்டி சூரசம்ஹார விழாவையொட்டி சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் குடும்பத்துடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். இந்த கோவிலில் கந்தசஷ்டி சூரசம்ஹார பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் சுப்பிரமணிய சுவாமிக்கு பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து நேற்று சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார விழா நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தேவசேனா சுவாமிகளுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் குடும்பத்துடன் பங்கேற்றனர். இந்த திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் பேரிடர் காலங்களில் மீனவ மக்களை பாதுகாக்க தூண்டில் வளைவு மற்றும் சமுதாய நலக்கூடம் கட்டித்தர வேண்டும் என மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பேரிடர் காலங்களில் மட்டுமே அதிகாரிகள் வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மோன்டா புயல் காரணமாக புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் நல்லவாடு பகுதியை சேர்ந்த மீனவர்கள் தங்களின் படகுகளை கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் தங்களின் வலைகளை சீர் செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பகுதி மீனவர் ஹரிகிருஷ்ணன் கூறுகையில், நீண்ட நாட்களாக நல்லவாடு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் படகுகளை நிறுத்தவும் மீன்பிடி துறைமுகம் அமைக்கவும் வேண்டும் என கோரிக்கை வைத்தும் இதுவரை செவி சாய்க்கவில்லை என்றும், மேலும் புயல் உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் நல்லவாடு மீனவ மக்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு பெரிய அளவில் சமுதாய நலக்கூடம் வேண்டும் என்றும், இந்த பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். புயல் மழை காலங்களில் மட்டுமே வந்து குறைகளை கேட்கும் அதிகாரிகள் மற்ற நேரங்களில் வருவதில்லை என்றும், கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதில்லை எனவும் அவர் வருத்தம் தெரிவித்தார். கந்தசஷ்டி விழாவையொட்டி அரியாக்குப்பம் காலந்தோட்டத்தில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத சிவசுப்பிரமணியர் கோவிலுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் முருகருக்கு தங்க கவசம் வழங்கினார். அரியாங்குப்பம் காலத்தோட்டத்தில் வள்ளி தேவயானை சமேத சிவசுப்பிரமணியர் கோவில் உள்ளது. அந்த கோவிலில் கந்த சஷ்டி விழா நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சூரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் சூரசம்ஹார விழா நேற்று நடைபெற்றது.
இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் முருகனுக்கு தங்க கவசம் வழங்கினார். முன்னதாக பூஜை செய்யப்பட்ட தங்க கவசங்கள் கோவில் உள்பிரகாரத்தில் உலா வந்து கோவில் நிர்வாகத்தினர் மூலவருக்கு அணிவிக்க ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தங்க கவசத்தில் அருள் பாலித்த முருகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமாக மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 500 பேருக்கு சில்வர் குடம் மற்றும் தாம்பூலம் ஆகியவற்றை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் தங்க கவசம் வழங்கிய அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு செயலாளர் பாலு, முனியன், அன்பு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகத்தினர், இளைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக சூரசம்ஹாரம் குறித்த நாடகம் நடைபெற்றது. அதன் முடிவில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலுக்கு 5 மாதங்களே உள்ள நிலையில் அவசர கதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி உள்நோக்கத்தோடு தொடங்கப்பட்டு உள்ளதாக புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, வாக்கு திருட்டு குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு ராகுல் காந்தி பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார் என்றும், இதற்கு தேர்தல் ஆணையம் பதில் அளிக்காத நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் வர 5 மாதங்களே உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி குறுகிய காலத்தில் மேற்கொள்வதில் உள்நோக்கம் உள்ளது என்றும், இதனை ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளாது என்றும் தெரிவித்தார். வாக்கு திருட்டை தடுப்பதற்கு பிரத்யேக செயலி உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இருப்பிட சான்று அவசியம் என்பதை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு நடமாடும் வாக்காளர்களை உருவாக்கி 5 வருடங்களில் 10 மாநிலங்களில் வாக்கு செலுத்தி தங்களுக்கு வேண்டியவர்களை வெற்றி பெற செய்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டிய நிஷா, இதே போன்று புதுச்சேரியில் வெளி மாநில வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் பணியை பிஜேபியினர் தொடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். திருபுவனை கிராமம் மதகடிப்பட்டி இணைப்பு வாய்க்கால், செல்லங்கால் வாய்க்கால் மற்றும் சன்னியாசிக்குப்பம் வரத்து வாய்க்கால் தூர்வாரி தூய்மைப்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமம் இணைப்பு வாய்க்கால், செல்லங்கால் வாய்க்கால் மற்றும் சன்னியாசிக்குப்பம் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணிக்காக 6,57,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், இளநிலை பொறியாளர் ஸ்ரீநாத், உதவி பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் வள்ளி தெய்வயானை சண்முகநாதர் சுவாமிகளின் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற அருள்மிகு வள்ளி தெய்வானை சண்முகநாதருக்கு கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் விழா கடந்த 22ஆம் தேதி விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கி தினம்தோறும் முருகப்பெருமான் சன்னதியில் அபிஷேக ஆராதனை, கந்தசஷ்டி கவசம் பாராயணமும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் சூரசம்ஹார பெருவிழா சங்கராபரணி நதிக்கரையில் நடைபெற்ற நிலையில் நேற்று திருக்கல்யாண வைபவம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் வினோத் ஜோதி குடும்பத்தினர் கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழாவில் திருக்காஞ்சி மோகன் மற்றும் நடராஜன் உள்ளிட்ட ஊர் பெரியோர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவில் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட சுமார் 1400க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.